அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஆனி மாத கடைசி ஆஷாட வெள்ளிக்கிழமை. ₹1 நாணயம் போதும் 1 கோடியாக மாறும். கடன் பிரச்சனை மேஜிக் போல தீரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய ஆஷாட வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு ஆற்றல் அதிகம். மேலும் ஆஷாட நவராத்திரியும் இந்த வெள்ளிக்கிழமையும் சேருவதனால நாளைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலே ஒரு சிம்பிளான பணவசிய முறை. காலையில நம்ம பார்த்த அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வழிமுறையையும் நீங்க சேர்க்கலாம். காலை நேரத்தில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். கரண்டா நீங்க எத்தனை பணவசிய முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். ஏன்னா இது ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய பணவசிய முறை. மிகவும் சக்தி வாய்ந்த பணவசிய பீஜாட்சரம் கலந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜூலை மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பரை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நம்ம வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணிட்டதனால இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க, இப்பெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது இல்லைன்னு. ஆல்ரெடி புக் பண்ணிருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் நான் நம்பர் கொடுக்கறேங்க. அந்த நேரத்தில் தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரம் கலந்த தாந்திரிக முறையை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ண கூடாதுங்க. சோ நீங்க நான்வெஜ் எடுத்துக்கிறதுக்கு முன்பாகவே இந்த தாந்திரிகத்தை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் தாமதமா நீங்க பாக்குறீங்க, அந்த நேரத்தில் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை நீங்க குளிச்சிருங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்க தவிர்த்துடுங்க. பெண்கள் தீட்டை தவிர்த்து வேற தீட்டுகள் இருந்தால் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் டைமிங்ஸ். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகமாக இருந்தாலும் அதை சுக்கிரஹோரை நேரத்தில் செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். பணம், பெயர், புகழ், பதவி, கௌரவம், மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை, வசதியான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனங்கள்னு இவை அனைத்தையுமே சுக்கிர பகவான் நமக்கு அளிப்பார். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் இந்த சுக்கிரஹோரை நேரம். வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்களும் வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம். சோ மேக்சிமம் நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த டைம்ல நம்ம இந்த பணவசிய முறையை செய்தால் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. நாளைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க.
சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க. அது ₹1 நாணயம். பொதுவாகவே எண் 1 மற்றும் 5ற்கு பணவசிய தன்மை அதிகம். அதனால தாங்க நம்ம சேனல்ல நிறைய பணவசிய முறைகள்ல பார்த்தோம்னா 1 அல்லது ₹5 நாணயத்தை நம்ம பயன்படுத்துவோம். இந்த மெத்தடுக்கு ₹1 நாணயத்தை யூஸ் பண்றது முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். சோ ஒரு ₹1 காயின் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்துக்கோங்க. அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கணும். அல்லது நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன், அதாவது வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி நீங்க உட்காரணும். தரையில உட்கார்றவங்க கட்டாயமாக ஏதாவது ஒரு விரிப்பு நீங்க போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு மேலேயும் நீங்க உட்காரலாம். வெறும் தரையில உட்கார கூடாதுங்க. அதே போல இந்த தாந்திரிகத்தை நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, வர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் செய்யலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க தாராளமா சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ₹1 நாணயத்தை வச்சு விரல்களால நீங்க முடிக்கணும். உங்களுடைய கையை இப்போ மடி மேல நீங்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு, வெளிமூச்சு இந்த ரெண்டுத்தையுமே நீங்க கவனித்தால் போதும். மூச்சு பயிற்சி எல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிக்கணும். மனம் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். பிறகு மகாலட்சுமி தாயாரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும்னு மனமுருகி மகாலட்சுமி தாயார் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேண்டாம். பொறுமையா உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பீஜாட்சர மந்திரங்களை நீங்க சொல்லணும். குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு சொல்லணும். அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம சொல்லலாம். மந்திரத்தை வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். சரி, வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் யங் சௌங் நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் யங் சௌங் நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் யங் சௌங் நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத ஆற்றல் வாய்ந்த பீஜாட்சர மந்திரம் இது. இதை மனப்பாடம் செஞ்சு வச்சுதான் சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சோ அல்லது இதையே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சு அதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா நீங்க சொல்லாதீங்க. பொறுமையா மென்மையா அந்த வார்த்தைகளை நல்லா அழுத்தமா நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் இந்த பீஜாட்சரத்தை சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க நீங்க அரை மணி நேரம் வரைக்கும் சொல்லுங்க. மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் மகாலட்சுமி தாயார் கிட்ட பணம் குவியணும், பணம் சேரணும், பணம் நிறையணும்னு பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ₹1 நாணயத்தை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு அல்லது கவர்ல போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில போட்டு வைங்க. அல்லது பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். அந்த நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. அந்த நாணயத்திற்கு பண ஈர்ப்பு சக்தி பெருகி இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண அடுத்த சில நாட்களிலேயே பார்த்தோம்னா பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.